மனுஷன் பாரு. இங்க ஏற்கனவே ஓடு உடைஞ்சிருந்தது, காத்துல மரக்கல அது வழியா தொங்கி இருக்குது. அதை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்க. அட என்னமா போய் படுங்கம்மா போங்க. பயப்படாதீங்க, நிம்மதியா போய் தூங்குங்க, நாங்க இருக்கிறோம். அடடே இதுவா பாவம், இது ஒரு இதுமா. இது வழக்கமா இந்த நேரத்துக்கு இங்க வரும், இப்படி எல்லாம் சிரிக்கும், ஆனா ஒண்ணு செய்யாது. நீங்க தைரியமா இருங்க. அப்படி உனக்கு பயமா இருந்தா உள்பக்கம் கதவை தாப்பா போட்டுக்கம்மா. வா இரியா, நானும் வந்துடுறேன். போ, வாடா வாடா. சத்தம் போட்டு கலாட்டா செய்யக்கூடாது. நீங்க யாரு? நீங்க டிக்கெட் இல்லாம வந்திருக்கீங்க, நான் வேற வழி இல்லாம வந்திருக்கேன். அடுத்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது, அதே மாதிரி உங்களால எனக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? காலம் வரும், மனக்கோலம் வரும், மறவாமல் நான் வருவேன். மான்கனியே உன்னை சுவைப்பதற்கு. அன்புள்ள டாக்டர் ரமேஷ்க்கு என் நிலைமைய லெட்டர் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட மாமா அத்தைங்கிற 2 பேர்களோட கட்டுக்காவல் இருக்கிற எனக்கு எந்த நிமிஷத்திலையும் என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்கலாம். எனக்கு வேற ஒரு வழியும் தெரியல. உங்களை தேடி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்படிக்கு உங்கள் ஜானகி. இவளை பூட்டி வச்சுதான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இன்னுமே இவன் எப்படி ஓடுவான்னு பாக்குறேன். கதவை எடுத்து போட்டு. அவ யாரையுமே நேர்ல சந்திக்க முடியாம கண்கொத்தி பாம்பு மாதிரி பாதுகாக்கிறதா பெரும்பட்டிய பாத்தியா? கடுதாசி எழுதிய காரியத்தை சாதிச்சிருக்கா. நல்ல வேலை, கொஞ்சம் அசந்திருந்தா ரயில் ஏறி போய் அவனை கல்யாணமே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அப்படி நடந்திருந்தா சொத்து பூரா அவளுக்குள்ள போய் சேர்ந்திருக்கோம். இவ்வளவு வருஷமா நாம அவளுக்கு கார்டியனா இருந்து கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு எதுவுமே கிடைச்சிருக்காதே. இந்த சொத்துல பாதி அளவு நமக்கு வரணும். பாதிதானா? மீது இவ்வளவு பெரிய பங்களா, காருங்க, இந்த சுகத்தையெல்லாம் அனுபவிச்சே பழகிட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அக்கா வாடா தம்பி. என்ன பணம் தானே? ஆமாக்கா. இங்க என்ன நாங்க பணத்தை மூட்டை கட்டியா வச்சிருக்கோம்? நீ வாட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்துவ, சீட்டாடுவ, ரேஸுக்கு போவ. எதுலயாவது நீ ஜெயிச்சிருக்கியா? தோத்துட்டு கண்டபடி கடன் வாங்க வேண்டியது ஒவ்வொரு தடவை நாங்க அடைக்கணுமோ? நீங்க அடைக்கலன்னா என்ன ஜெயில அடைச்சுமா மாமா? ஒன்றும் கெட்டு போயிடாது. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மாமா. நான் பைசா தர மாட்டேன், போடா. நீங்க சும்மா இருங்க. டேய் செல்வம், மொத்தமா உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு? சொல்றேக்கா. 1ஆம் தேதி ஆன உடனே வீட்டு வாசலுக்கே வந்து மிரட்டி கேட்கிற சில்லறை கடன் ஒரு 5000. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வக்கீல் நோட்டீஸ் வர ஐட்டம் ஒரு 12000. அப்புறம் தெருவுல போகும்போது கழுத்துல துண்டை போட்டு இழுத்து வச்சுட்டு போடா அப்படின்னு கேக்குற கடன் 4000. ஈட்டி 3 வட்டி 2 பட்டாணி 1, மொத்தத்துல ரவுண்டா ஒரு 30,000 இருந்தா போதும். செல்வம் ஒண்ணு செய், ஊரை விட்டு ஓடிடு. வெளியூர்ல எல்லாம் ஏற்கனவே உங்க பேரை சொல்லி கடனை வாங்கிட்டேன் மாமா. டேய் தம்பி, கூட பிறந்த பாவத்துக்காக உன் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு உனக்கும் சோறு போடுறேன். இதை விட ஒரு நாய் சோறு போட்டாலும் 4 கொலையாவது கொலைக்கும். அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா மாமா? டேய்
இருடா, நான் சொல்றத செய்யறியா? என்னக்கா செய்யணும்? 4-5 வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க கட்ட சொல்றவ கழுத்துல தாலியை கட்டணும். என்னது, தாலி கட்டணுமா? திலகா, இவனுக்கா? இவர் யாக்கா அலறாரு? இவர் கழுத்துல தாலி கட்ட போற? டேய், ஜானகிக்கு. ஜானகிக்கா? அவ சம்மதிக்கணுமே. அவ சம்மதிக்கலைனாலும் உனக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா நீ எங்களை மீறவே கூடாது. யானி, ஜானகி, உனக்கு எனக்கும் கல்யாணமா? உனக்கு தெரியுமா? உனக்கு சம்மதம் தானே? என்னது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறா? ஓஹோ, அந்த பக்கமா திரும்பி வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? அப்போ சம்மதம் அர்த்தம். ஐயோ, இவ்வளவு சுலபத்துல சம்மதிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜானகி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனமா கேட்கணும். உன் மாமாவோட அல்ப புத்தியும் என் அக்காவோட சதி திட்டமும் உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை தனியா சந்திச்சு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். நீ மட்டும் பேசாம எங்கூட வந்துட்டீங்கன்னா நாம எங்கேயாவது போய் ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சட்டப்படி ஏன் சொத்து பூரா எனக்குத்தான் சேரணும்னு சவுண்டா ஒரு வக்கீல் ஓட்டிட்டு விட்டா எல்லாம் லப்ப கைக்கு வந்துடும். அவங்க கை இப்படி இப்படி ஆயிடும். நாம ஹாப்பியா இருக்கலாம். என்ன சொல்ற? நல்ல யோசனைதான். ஆனா என்ன இந்த ரூமை விட்டு வெளியே விடாம பூட்டி வச்சிருக்காங்களே, என்னால எப்படி உங்க கூட வர முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை இங்க இருந்து கடத்திட்டு போறது என் பொறுப்பு. சரி. அக்கா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜானகிய எங்கூட சினிமாவுக்கு அனுப்ப முடியுமா முடியாதா? என்னடா விளையாடுற? கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் அவ கிட்ட கூட நெருங்க கூடாது. ஆமா, அவ கூட தனியா பேசி அவன் மனச புரிஞ்சிக்காம ஒரு முடிச்சு கூட போட மாட்டேன். டேய், நீ ரொம்ப விரட்டுன கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன். டேய் தம்பி, உங்க மாமா வீட்டுல இல்லாத நேரத்துல அவளை வெளியே அனுப்புனதா தெரிஞ்சா அவரு என்ன கொன்னுடுவாருடா. இதோ பாரு, எதுக்கு வீண் பேச்சு? உன்னோட திட்டத்துக்கு என்னுடைய உதவி தேவைன்னா அவளை என் கூட சினிமாவுக்கு அனுப்பி வை. மாமா வர்றதுக்குள்ள திரும்ப கொண்டாந்து விட்டுறேன். இல்லடா, நான் போறேன். டேய் இருடா, என்ன? நான் எதுக்கும் ஜானகியை கேட்டு பாக்குறேன். சீக்கிரம். அவசரம். ரெண்டு காபி கொடுப்பா. என்னப்பா இது இப்படி ஒரு சத்தம்? காபி குடுல சவுண்ட குடுக்குறிய? காபி நல்லா இருக்கா? இன்னொரு காபி கொண்டு வரட்டா? என்ன அது? ஒரு பாக்கெட் ஃபில்டர் கோல்ட் பிளாக் கொடு. மேட்சஸ். டார்லிங், போலாமா? ஐயோ ஐயோ, என் ஜானகி இல்லையா? எங்கடா போலாம்னு கேட்ட? சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி தெரிஞ்சது. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரியே தெரியுது. இந்த மாதிரி பசங்க எத்தனை பேரோட கிளம்பி இருக்கு? சார், நான் சொல்றது கிளம்புல காலித்தனம் பண்ணிட்டு நீ சொல்றத நாங்க கேட்கணுமா? நான் ஒரு பிஏ. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றதுக்கு பிஏ வேற படிக்கணுமா? ஐயா 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 ஐயா, என்ன இங்க கலாட்டா? ஏன் இவரை அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? எல்லாரும் அடிச்சாங்க, நானே அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? தெரியலையே. சரி சரி, இன்ட்ரோ முடிஞ்சு படம் ஆரம்பிக்க போகுது, போங்க உள்ள. அம்மா அப்பா, ஐயோ 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 அப்பா, அம்மா ஐயோ 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 ஐயோ, நார் ஆகிட்டானுங்களே. தரும அடின்னு சொல்லி எரும அடி அடிச்சுட்டாளுங்களே. நாளைக்கு நான் சொன்னதுக்கெல்லாம் அப்பாவி மாதிரி ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு
என்ன இந்த கதிக்கு ஆளாயிட்டு போயிட்டியே. ஐயோ அப்பா, இதெல்லாம் காலா கையா? ஷூ அம்மா, அக்கா, என் எலும்பெல்லாம் அக்கக்கா அக்கக்கா ஆக்கிட்டாளுகளே. உன் மூஞ்சில நான் எப்படி அக்கா பிடிப்பேன்? என் கடலை நான் எப்படி அக்கா அடைக்க போறேன்? ஜானகி, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டியா? எப்படா ஓடுவேன்? எங்க ஓடுவேன்? அண்ணா, அண்ணா, தூங்கல? என்ன அண்ணா இது? என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டீங்களே. சாரி, தூங்கு. டைம் ஆச்சு. குட் நைட். குட் நைட். டாக்டர் ரமேஷ். டாக்டர் ஆனந்த் பேசுறேன். சாரி டாக்டர், லேட் நைட்ல டிஸ்டர்ப் பண்றேன். என்னப்பா? ஒரு அவசர கேஸ். இப்பதான் நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்தது. ஸ்கல் ஆபரேஷன். நீங்க பக்கத்துல இருந்தா. ஆபரேஷன் எங்க வச்சிருக்க? ஓ நர்சிங் தானே? எஸ் டாக்டர். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ப்ளீஸ் டாக்டர். தேங்க்யூ. ஆயா, ஆயா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரமா போன் வந்திருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி, கதை தம்பி. முடிக்க. ஏன் அழுவுறீங்க? He is fine. அவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. நீங்க தான் ஆபரேஷன் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுமே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்க நல்லா இருக்கணும். நான் ஒண்ணுமே செய்யல. எல்லாம் டாக்டர் ஆனந்த் தான். அண்ணா, குட் மார்னிங். How is the patient? Oh. Thank you. உன்னை கூப்பிடலாம் நினைச்சு அப்படியே கண்ணை செஞ்சுட்டேன். ராத்திரி பூரா கண் முழிச்சிருக்கீங்க. காஃபி சாப்பிட்டு மாடியில் போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்டா? நோ, ஏற்கனவே லேட் ஆயி போச்சு. நல்லா இருக்கு. இப்படி ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? லட்சுமி, டாக்டர்களுக்கு வாழ்க்கையில ஓய்வு கிடைக்கிறது ஒரே ஒரு தடவை தான். எப்ப தெரியுமோ? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அண்ணா, நமக்கு தான் நிறைய வசதி இருக்கே. இன்னும் யாருக்காக நீங்க இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்படுறீங்க? உனக்காகதான். எனக்காகவா? நம்ம 2 பேரும் தான் ஒரே அண்ணன் ஒரே தங்கச்சின்னு. உனக்கு நான் எனக்கு நீன்னு பிறந்துட்டோம். நீ அப்படி இருக்க கூடாதுமா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தை குட்டிகளை பெத்துக்கணும். உண்மையாதாமா சொல்றேன். இந்த காலத்து பசங்க பொல்லாதவங்க. அதுவும் உன் பசங்க ரொம்ப ரொம்ப பொல்லாதவங்களா இருப்பானுங்க. ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கணும்னுவான், ஒருத்தன் வக்கீலுக்கு படிக்கணும்னுவான், ஒருத்தன் அமெரிக்கா போகணும்னுவான், ஒருத்தன் இங்கிலாந்து போகணும்னுவான். அதோட பொண்ணா பெத்துட்டீங்கன்னா மாமா வீட்டுல இருந்து வைரமா வரணும்னு எதிர்பார்ப்பான். இதுக்கெல்லாம் நான் தயாரா வைக்க வேண்டாம். நாளைக்கு பிறந்த வீட்டுல இருந்து நீ என்ன கொண்டாந்தேன்னு ஒரு பையன் உன்னை கேட்க கூடாது. அதுக்காகதான் இந்த லட்சுமிக்காக வெளியில இருந்து லட்சுமி கொண்டு வரேன். ஓகே? சதா என்ன பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே. எனக்கு எப்போ ஒரு அண்ணி வர போறாங்க? லட்சுமி, லட்சுமி, என்னுடைய ஒரு கண் நீ, இன்னொரு கண் பேஷண்ட். உன்னுடைய கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். குட் மார்னிங் டாக்டர். ஓ, குட் மார்னிங். கம் இன். How is the patient? Perfectly all right. இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லி போலான்னு வந்தேன். Not at all. By the way, நாளைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள் இருக்கு. மறந்துடாம வந்துரு. Certainly. மாசில் வீணையும் மாலை மதியமும்
குட் மார்னிங் டாக்டர். ஹலோ ஆனந்த், எங்க இவ்வளவு தூரம்? நான் தினமும் வருவேன். ஏதோமா? வெரி குட். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. அர்ச்சனை யார் பேருக்கு? லட்சுமி பேருக்கு படு. இல்ல, ரமேஷ் பேருக்கு பண்ணுங்க. சுவாமி பேருக்கே படு. தொட்டுங்க. அப்ப நான் வரேன் டாக்டர். ஓகே. यजमानस्य यजमान्याय इष्टकाम्यास्तवल सिद्धिरस्तु। ओम गणानां गणपतिं नमामहे। நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே விறகில் தீனன் பாலில் படுனை போல் தீபார்த்தனை எடுத்துங்கம்மா. மாமணி சோதியான் அண்ணா எங்கம்மா? தீயினன் பாலில் அண்ணன் இங்கதானே இருந்தாரு. போல் மறைய அண்ணா, என்ன பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? நல்லா இருக்கு. சாமியை வேண்டிக்காம இங்க நின்னு இதையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கீங்களா? சுவாமியை தினமும் வேண்டிக்கிற அளவுக்கு அவன் எனக்கு எந்த குறையும் வைக்கல. நமஸ்காரம் டாக்டர். ஹலோ, how are you darling? ஹாய். குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நெஞ்சு வலி அப்படியே இருக்குது டாக்டர். அப்படியா? ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ ஆனந்த், உட்கார். ஹாய் ரமேஷ். ஹலோ பாஸ்கர். சங்கர், மை ஃப்ரெண்ட் டாக்டர் ரமேஷ். டாக்டர் ஆனந்த், மிஸ்டர் பாஸ்கர். ஹலோ. பெரிய வீட்டு பிள்ளை, பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு, அவ்வளவுதான். எடுத்துக்க. ஆஹா, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா எப்படி? பர்த்டே பார்ட்டினா ஸ்காட்ச் விஸ்கி கொடுக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் கோல்டு பீர். அதெல்லாம் இங்க கிடையாது. ஒரு டான்ஸ் ஆவது உண்டா? என் டேஸ்டே வேற. தங்கச்சி ஒரு பாட்டு பாடும், டாக்டர் ஆனந்த் தபலா வாசிக்க போறார். அது முடிஞ்சோடனே நல்ல சாப்பாடு உண்டு. நான்வெஜ்? சாம்பார். ஜானகி, நீ அந்த பக்கம் மறைஞ்சுக்கிட்டு நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ரெண்டு டீ கொடுப்பா. பழைய பாக்கி கொடுப்பா. என்னையா பெரிய பாக்கி? இவரை புடிச்சிட்டேன்னா உன் கடையிலே விலைக்கு வாங்கிடுவேன் ஐயா. 5000 ரூபாயா? உன் கடை என்ன 50 ரூபாய்க்கு மேல விலை சொல்லிட போற? அரைச்சா சும்மா வாய முடுறா. ஒரு டீக்கு வழி இல்ல, டீ கடையை விலைக்கு வாங்க போறானா? இந்த வாடா, இந்த வாடா. தம்பி, 2 டீ மலாய் போட்டு ஸ்ட்ராங்கா கொடு. அப்புறம் என்ன அண்ணன் தருவாரு? பண்ணு சாப்பிடுவோமா? பரோட்டா சாப்பிடுவோம். உட்காரு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? இட்லி இருக்கு சார். ஏண்டா மணி என்ன இருக்கும்? பார்த்தா தெரியும். கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்க. தோசி பயல, பீடி வாங்க காசு இருக்கு, நெருப்பட்டி வாங்க காசு இல்லையாடா? சும்மாரியா? எல்லாரும் பீடி தாயா வாங்குவாங்க, யாரும் நெருப்பட்டி வாங்குறது இல்ல. என்னையா பெரிய நெருப்பட்டி? இவர் கிடைச்சிட்டா ஒரு தீப்பெட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சிருவையா? ஐயோ ஐயா, 5000 வாங்க சார். இவரை பாத்துக்கீங்களா சார்? இவரை புடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கிடைக்கும் சார். இதுல தான் சார் என் வாழ்க்கையே இறங்கி இருக்கு. கல்யாணத்துக்கு கூட பொண்ணு பார்த்தாரு சார். அவருக்காரா? இல்லையா, சும்மாரியா எனக்கையா? சார் இவரை புடிச்சு கொடுத்தா 5000 மாட்டேன். புடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கிடைக்கும்டா. இத நம்பி ஊருக்குள்ள 6000 சில்லற ரூபாய் கடன் வாங்கிட்டா சார். எப்ப உதவாங்க போறானோ தெரியல. சும்மாரியா, இது வீட்டு பத்திர மாதிரி, யார்கிட்ட காமிச்சாலும் பணம் கிடைக்கும். சார் நீங்க போற பாதையில இவரை பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சார். போலீஸ்ல சொல்லிடாதீங்க சார். என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் சார். 5000 மாச்சு. ஐயோ ஆடிக்காரா, எங்க அத குடு. ஒண்ணுதான் இருக்கு, பத்திரமா கொடுத்துரு. இப்ப இட்லி வேண்டி போனாரு, அவர் மாதிரியே இல்ல இவரு. ஐயோ கவனிக்கலையே. புடி என்ன விடியா அவரை புடியா?
சாப்பிடு ஜானகி. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல. எனக்கு பசி இல்ல. உங்க வீட்டுக்கு வந்து நானே என் கையால சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். நான் தான் அவஸ்தைப்படுறேன். நீயும் என் கூட சேர்ந்து பாவம் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உங்களை சந்திச்சல இருந்துதான் என் வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். ஜானகி, நான் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா என் தங்கையோட நிலைமையை நினைச்சா அதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஒரு கொலைகார சட்டத்தை எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? தண்டனையிலிருந்து எப்படி தப்ப முடியும்? நாம 2 பேரும் இந்த ஜென்மத்துல கணவன் மனைவியா வாழ்றது அவ்வளவு சாத்தியமில்லை. எனக்கு வேற வழி இல்லைங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவ மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு திரும்பி போனா என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அவமானம் வேணும்? புரியுது ஜானகி, எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன்னா நீ என்ன செய்வேன்? என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உங்களை காப்பாத்த முயற்சி செய்வேன். எனக்கு கிடைக்க போற தீர்ப்பு விபரீதமா போயிடுச்சுன்னா அதை கேட்கவே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா அப்படி எதுவும் நடக்காது. ஒரு பொண்ணோட மானத்தை கெடுக்கிறவனே கொலை கூட செய்யலாம், அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு எங்க வக்கீல் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க தங்கிக்கு ஏற்பட்ட கொடுமைக்காகத்தான் நான் அவனை கொலை செஞ்சேன்னு நீங்க கோர்ட்ல சொன்னா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த சம்பவத்தை சொல்லி நான் விடுதலையாக முயற்சி பண்ணலாமா ஜானகி? அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என் தங்கைக்கு ஏற்பட்ட கொடுமை வெளியே தெரியவே கூடாது. நீ மறந்து கூட யார்கிட்டயும் சொல்லிடாதே. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி யாராவது என்ன காப்பாத்த முயற்சி பண்ணா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால நானும் என் முடிவை சொல்லிடுறேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க மனைவிங்கிற பேரோட நான் வாழ்ந்தா போதும். அதுலயே ஒரு ஜென்மம் பூரா நல்லா வாழ்ந்த நிறைவு எனக்கு கிடைச்சிடும். அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும் ஜானகி. ஆமாங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் தாலி பாக்கியம் நிலைக்கணும், அவருக்கு நீண்ட ஆயுசு கொடு தாயேன்னு எல்லா சுமங்கலி பெண்களும் வேண்டிக்கிட்டு அம்மன் கழுத்துல தாலியை போடுவாங்க. இந்த மஞ்ச கயித்துக்கு தனி பலம் உண்டுங்க. இத நீங்க என் கழுத்துல கட்டுங்க, நிச்சயமா இது உங்களை காப்பாத்தும். வேண்டாம் ஜானகி, ப்ளீஸ். எனக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்காத. நீங்க இல்லைன்னா எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த யமன் கிட்ட போராடி உங்க உயிரை திரும்ப என்னால கொண்டு வர முடியும். வேண்டாம் ஜானகி, என்னை என் வழியில விட்டுடு. எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. இதை என் கழுத்துல கட்ட சம்மதிக்கலன்னா உங்க முன்னாலேயே இங்க இருந்து விழுந்து என் உயிரை மாச்சுக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. டாக்டர் ரமேஷ். சாரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். இதோ வந்துடுறேன். அர்ச்சனை யார் பேருக்கு? லட்சுமி பேருக்கு. இல்ல, ரமேஷ் பேருக்கு செய்யுங்க. சுவாமி பேருக்கே செய்யுங்க. சாமி பேருக்கே பண்ணுங்க. விட்டுக்குங்க. ஸ்ரீமன் மகாகணபதே நம. அஷ்டோத்திர கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. தீபாராதனை எடுத்துக்குங்க. லட்சுமி, இந்த கோயிலுக்கு வந்தா உனக்கு ஏதாவது பழைய ஞாபகம் வருதா?
நல்லா இருக்கு. சாமியை வேண்டிக்காம இங்க என்ன இதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கீங்களா? சாமியை தினம் வேண்டிக்கிற அளவுக்கு அவன் எனக்கு எந்த குறையும் வைக்கலம்மா. லட்சுமி, லட்சுமி, இது யார் வீடு? தெரியாதுமா. டாக்டர் ஆனந்த் உங்களுக்கு கூட்டிட்டு போய் சொன்னாரு. அவர் எங்கே? இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. நீங்க எங்க இருங்க, நான் நர்சிங் ஹோம் போறேன். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. அன்று சொன்ன வேதமன்றோ, அதன் பேர் பாசமன்றோ. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபமன்றோ. யாரம்மா நீ? ஏன் அழுதுகிட்டு நிக்கிற? உனக்கு என்ன வேணும்? விஷயத்த சொல்லுமா. எவிடா ஊமையா இல்லையா? ஓகேண்ணே. என்ன இங்க யார் இந்த பொண்ணு? தெரிஞ்சதா இல்ல உங்களை தேடி வந்ததா? அந்த பக்கம் வருமா? வார்த்தைன்னா கலைக்கு போறவரே. சும்மா இருடா. யாரு எவருன்னு தெரியல. இப்பதான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்துட்ட நீ. உங்களுக்கே தெரியாதா? ஏமா நீ என்ன வண்டியை தவற விட்டியா இல்ல உன்னை கூட்டு வந்தவங்க தவற விட்டாங்களா? இல்ல, நான் வண்டியை தவற விடல. என்ன யாரும் கூட்டிட்டு வரல. அப்புறம் ஏன் அழுகுற? நான் இறங்க வேண்டிய இடமே இது இல்ல. அப்புறம் ஏன் இறங்குன? வண்டி என்ன இறங்கிறதா? ஆமா, உனக்கு எல்லாம் ஒரு போட்டி புல்லாக்கு. நீ சும்மா இருடா. நீ சொல்லுமா, எந்த ஊர்ல இருந்து வர்றமா? நான் மருத. ஓ, மதுரையா? நான் மட்டும் என்ன சொன்னேன்? கோச்சுக்காத சொல்லுமா சொல்லுமா. நான் எங்க வீட்டுல கோச்சிட்டு வந்துட்டேன். எங்க அக்கா ஊரு கிளியனூர். நான் அங்கதான் இறங்கணும். இங்க வண்டி நின்னுச்சு. கிளி கத்துற சத்தம் கேட்டுச்சு. இதான் கிளியனூர்னு இறங்கிட்டேன். ஏம்மா, கிளி கத்துற ஊரெல்லாம் கிளியனூரா? ஏமா, காக்கா கத்துறா காக்கா ஊரு, கோழி கத்துறா கோழி ஊரா? நீ போக வேண்டிய கிளியனூர் இந்த 9 ஸ்டேஷன் தாண்டி இருக்குமா? வீட்டை விட்டு என்ன கோபத்துல வந்தாப்ல? பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டி வைக்க பார்த்தாங்க. அதனால சொல்லிக்காம ஓடியாந்துட்டேன். இந்தாமா, நாளைக்கு மத்தியானம் தான் உனக்கு வண்டி. அது வரைக்கும் நீ என்ன செய்ய போற? ஐயா, ராத்திரிக்கு நான் எங்க இருக்கிறது? நிறைய நகை போட்டிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத. நான் இந்த ஸ்டேஷனுக்கு போலீஸா வந்ததுல இருந்து ஒரு திருட்டே போனதில்ல. ஆமாம்மா, இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸா வந்த நாள்ல இருந்து இவ்வளவு நகையை யாரும் போட்டு வந்ததில்ல. ஐயா, ராத்திரிக்கு நான் எங்க இருக்கிறது? ஏன்டா இப்படி செஞ்சாடா? எப்படி? இன்ஸ்பெக்டர் ஐயா பள்ளிக்கு போயிருக்காரு குடும்பத்தோட. சாவி ஏங்கிட்ட தான் இருக்கு. சரி, அந்த வீட்டுல ராத்திரிக்கு இந்த பொண்ணை தங்க வை. சரி லட்சுமி, ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கும் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? ஆஸ்பத்திரி எனக்கு ஜெயிலு மாதிரி இருந்தது. இங்க நான் சுதந்திரமா இருக்கேன். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். வெரி குட்.
லட்சுமி, இன்னைக்கு சாயந்தரம் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். எங்கே? எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர், உனக்கும் தான். அவரை போய் பார்க்கணும். ஆனந்த், நீ இதுவரைக்கும் உன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்ய வேண்டும் தான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டப்பா. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் தங்கைக்கு வாழ்வு கொடுத்திருக்கீண்டா. நீ என் மனசுல ரொம்ப உயர்ந்துட்டப்பா. உனக்கு உனக்கு வார்த்தையால நன்றி சொல்லவே முடியாதுப்பா. லட்சுமி, இவரை தெரியுதா உனக்கு? இவர் போட்டோவை காட்டி நீ அண்ணன்னு சொன்னீங்களே, அவர் தானே? ஆமா. இவரு உங்களை என் அண்ணன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. My God. வேண்டாம், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர வேண்டாம். நடந்து போன கொடூரமான சம்பவத்தை நினைச்சு நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கிறது போதும். அவ என் அண்ணனே கூப்பிட வேண்டாம். அவளுக்கு என்ன அடையாளமே தெரிய வேண்டாம் டாக்டர். லட்சுமி, நீ போய் கார்ல உட்காரு, நான் வந்துடுறேன். ஆனந்த், லட்சுமி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நீங்க ஹாஸ்பிட்டல் அவளை பார்த்ததை விட இப்ப அவ எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா. அத உங்ககிட்ட காட்டத்தான் கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரமே அவளை குணப்படுத்துறேன் டாக்டர். வேண்டாம், நீ அவளை குணப்படுத்தினா நீ அவளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை போயிடும். அவன் நிலைமையை நினைச்சு துடிப்பா. அதை பார்த்து என்னால உயிரோடவே இருக்க முடியாது. வேண்டாம், அவன் அப்படி இருக்கட்டும். சாரி சார், as a doctor I have to do my duty. ஜானகி, கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. நான் உன் குடும்ப வக்கீல் மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி. டாக்டர் ரமேஷ இந்த கொலைகேஸ்ல இருந்து காப்பாத்தணும்ன்றதுல உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? இதுக்கு சொந்தக்காரர் அவர்தான் சார். லட்ச லட்சமா பூர்வீக சொத்து இருந்தும் நான் அனாதையா தான் வளர்ந்தேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் அதை அபகரிக்கத்தான் திட்டம் போட்டாங்க. என்னை பத்தியோ என் வாழ்க்கை பத்தியோ யாருமே கவலைப்படல. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது, அதுவும் எப்படி ஆயிடுச்சு சார். எவ்வளவு செலவானாலும் சரி, என் சொத்து பூரா செலவானாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது அவரை காப்பாற்றணும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க சார். அழக்கூடாது. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியாதா? உனக்கு கார்டியனா இருந்த உன் மாமா கிட்ட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன். இது பாரு, உனக்காக இந்த கேஸ்ல நான் ஆஜராகி டாக்டர் ரமேஷை வெளியில கொண்டு வர என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். ஏமா, இந்த பாரு, உன் பேர் தெரியாதனால அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டியிருக்கு. உன் பேர் தான் என்ன? என் பேர் முனியம்மா. முனியம்மாங்கிற பேர் ராசி இல்லைன்னு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஜெயமுனியம்மான்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப என் பேரு ஜெயமுனியம்மா. கரெக்ட் கரெக்ட். பேருக்கு முன்னால ஜெயம் இருந்தாலே எல்லா காரியமும் ஜெயமாகும். ஆமா, பிடிக்காத மாப்பிளைக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, வீட்டை விட்டு ஓடியாந்துட்டேன்னு சொன்னியே. எப்படி மாப்பிள்ளை ஆயிருந்தா பிடிக்கும்? எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளைய தான் பிடிக்கும். எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை கலப்பு கடையில மாவாட்டிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் ஓடியாந்துட்டேன். கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன் தான் உனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நீ நினைக்கிறத நான் வரவேற்கிறேன். அதை நானும் வரவேற்கிறேன். ஜெயமணி அம்மா, என்ன நீ சாதாரணமா நினைக்காத. எங்க பரம்பரை பெருசு. சொந்த ஊரு சோழவன் தான். அங்க எங்களுக்கு 2000 நஞ்ச, 2000 புஞ்ச, 2000 தென்னமரம், 2000 பசுமாடு, 2000 எரும மாடு, 2000 கழுதையை மறந்துட்டியடா. சொல்லமுங்க என்ன அவசரம்? அந்த பொண்ணு காலையில தானே போகுது. இப்படி எதை எடுத்தாலும் எங்க குடும்பத்துல 2000 தான். 2000 வருஷம் சரித்திரம் படைச்ச குடும்பம் எங்க குடும்பம். அரை நிறுத்தடா, பொறையேறுது. ஆமா, இவ்வளவு வசதி இருந்தோம் ஏங்க இந்த உத்தியோகத்துக்கு வந்தீங்க?
என்னதான் சொத்து இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருந்தா தானே மத்தவங்க மதிப்பாங்க. அடச்சே நிறுத்துடா முனியம்மா. ஓ ஜெயமுனியம்மா, நேரமாவுது, காத்தால டியூட்டிக்கு போகணும். இன்ஸ்பெக்டர் ஐயா பள்ளியில இருந்து வந்துருவாரு. நீ அந்த ரூம்குள்ள போய் உள்தாப்பா போட்டுக்கிட்டு பத்திரமா படுத்துக்க. யார் வந்து கதவை தட்டாலும் திறக்காத. அம்மாடி, ஐயோ என்ன இது? ஒரு சாமானி காணா. எவரத்துல ஒரு பாத்திரம் எங்கயா? அங்க பாக்கலாம். ஐயோ 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 அப்பா அப்பா அப்பா, ஒரு ஜாமான கூட காணாமையா? தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாரையா? குழப்பத்தை கூட தூக்கிட்டு போயிட்டாளடா. இந்த சர்வீஸ்ல இந்த மாதிரி கேடியை நான் பார்த்ததே இல்ல. கேடியோ பாடியோ, நல்ல வேலை வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு படுத்திருந்தனால இதாச்சும் மிச்சமாச்சு. இல்லன்னா ஒன்ன நான் பார்க்க முடியுமா? என்ன நீ பார்க்க முடியுமா? அப்போ இன்ஸ்பெக்டர் வீட்டுல திருடிக்கிட்டு போயிட்டாளடா. ஓகேன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா வீட்டுல தங்க வைக்கலாம்னு ஐடியா கொடுத்த நீதான். இன்ஸ்பெக்டர் ஐயா உன்ன நம்பி தான் சாவி கொடுத்தாரு. என்ன சொன்ன? ரயில்வே ஸ்டேஷன்ல இதோ சாவி இருக்கு, இதோ சாவி இருக்குன்னு கத்தனை இல்ல. இதோ சாவி இருக்கு, இதோ சாவி இருக்குன்னு கத்தனே. நீ அப்போ சொல்லக்கூடாதா? இதுல என்ன மாட்டி வைக்காத. நீ இதுல உடந்தே உன்னை நான் விட மாட்டேன். நீ என்ன விடுறதாடா? போயா இன்ஸ்பெக்டர் ஐயா வர்றாருயா? செஞ்சு வச்ச மாதிரியே நில்லையா? இந்த விடுதா முருகா. வணக்கம் சார். பாயிண்ட்ஸ் மேனே, கான்ஸ்டபிள், வா 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 வா. சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் பள்ளியில இருந்து இதே வண்டியில வரீங்களா? அட ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்கு ஒரு வாரம் பிரயாணம் பண்ண மாதிரி இருந்ததுயா. ஏன் அப்படி கேக்குற? இல்ல குதிரைக்கெல்லாம் சந்தனம் இருக்குது. என்ன பிள்ளைங்களுக்கும் குதிரைக்கும் சேர்த்து முட்டை போட்டேன்னு நினைச்சியா? அது ஏதோ அடிபட்டு இருந்து பாய் 10 போட்டிருக்காரு. எப்படி சார் பிரயாணம் எல்லாம் அலுப்பு இல்லாம நல்லா இருந்ததா? திவ்ய தரிசனம், எரிச்சல் இல்லாத மொட்டை. குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்தா எரிச்சல் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? மொட்டை அடிச்ச உடனே சல்லன்னு அந்த சந்தனம் படுது பாரு, ஜில்லுன்னு இருக்குதுப்பான்னு பசங்க சொல்லுச்சுங்க. அதை கேட்டு சொன்னேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு சனி பெயர்ச்சி, குடும்ப குதூகலமா இருக்கும், பொண்ணும் பொருளும் தன்னால வந்து சேரன்னுட்டு குறுக்க ஒரு ஐயர் வந்து சொல்லிட்டு போனாரு. குறுக்க வந்ததாக சில காரியமே நடக்குது. ஆமா. அப்ப நான் வரேன். என்னப்பா பஞ்சாமிரதம் சாப்பிட்டு போ. இல்ல குளிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். பேச்சலருக்கு என்னையா குளியல்? என்னங்க என்னங்க வீட்டுல உள்ள பாத்திரம் பண்டா சாமான் சட்டை எதையுமே காணுங்களே. ஏண்டி இப்படி பதற? சுண்ணாம்பு அடிக்கணும்னு கான்ஸ்டபிள் சொல்லி இருந்தாரு. கோயிலுக்கு போயிட்டு வராங்களே சுத்தபத்தமா வருவாங்க, வீட்டையும் சுத்தபத்தமா வச்சிருக்கலான்னு அவர் செஞ்சிருக்காரு. சொல்லாம சில காரியங்களை செஞ்சு இந்த வருஷம் ஜனாதிபதி பரிசு வாங்க போறவரே அவர்தான். சும்மா சொல்லப்படாதுங்க, வாங்குவாரு. சார் 106 வண்டி வந்துடும். நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் நேரம் இருக்குப்பா, காபி சாப்பிட்டு போ. காபி போடு. காப்பி போடுற பாத்திரமும் ஒரு ஸ்டவ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்துக்கூடியா கான்ஸ்டபிள்? ஏ சார், காப்பி போடுற பாத்திரமும் ஒரு ஸ்டவ்வும் புதுசா வாங்குறாருந்தா எவ்வளவு சார் ஆகும்? எதுக்கே புதுசா வாங்கணும்? பழைய பாத்திரம் சுத்தபத்தமா இருக்காதுன்னா பரவாயில்ல, அது தலையில நல்ல தண்ணியை தெளிச்சு எடுத்து கொடு. சார் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு சார். யோ, நடந்த சின்ன தவறா பெரிய தவறியா? இதுல வேற பொய் என்ன? சார் நான் சொல்றேன் சார், ஒரு அழகான பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்துல வந்து நின்னுச்சு. பட்டு புடவை கட்டிருக்கு, காட்சி மாலை போட்டுருக்குது, நகை நட்டி எக்கச்சக்கமா போட்டுக்கிறா, கையில பொட்டி வச்சிருக்கா, மூக்குல புல்லாக்கு தொங்குது. இவ்வளவுத்தையும் போட்டுக்கிட்டு ராத்திரி தங்க இடம் இல்லையேன்னு ஓன்னு அழுதா. இவர்தான் இறக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் ஐயா வீடு காலியா இருக்குது, அங்க உண்டி வைக்கலாம்னு சொன்னாரு. சரி இன்னும் கொண்டாந்து வச்சோம். இந்த கான்ஸ்டபிள ரொம்ப நாளா நோட் பண்றேன், ரொம்ப இறக்க குணம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஆனா விடிஞ்சு பார்த்தா அவளையும் காண, வீட்டுல இருந்த ஜாமான் சட்டி எதுவுமே காணா. அவ போட்டிருந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்னு இப்பதாங்க தெரியுது. அவளாலதான் என் வீட்டு சாமான் எல்லாம் போச்சா? ஆமா சார். புல்லாக்கு தள்ளு. அவ எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா சார். அவ அழகா ரசிச்சு என் வீட்டு சாமான் எல்லாம் கோட்ட விட்டியா? சீட்டை கிழிச்சிடுறேன். சொல்லிட்டு விடு. என்ன ஆச்சு? டாக்டர் ஆனந்த் என் தங்கைக்கு வாழ்வு கொடுத்துட்டான். இனிமே என்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்க தங்கையோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் நீங்க மௌனமா இருந்தீங்க. இனிமே தைரியமா கொலைக்கான காரணத்தை நீங்க கோர்ட்ல சொல்லலாமே. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எந்த சகோதரனும் அப்படி ஒரு முடிவுக்கு தான் போவான். போறதுல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலாமே. அதனால கிடைக்க போற தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும் இல்லையா? உங்க தங்கைய பத்தி சொன்ன நீங்க என்னை பத்தி நினைக்க கூடாதா? நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மௌனம் தான் பதிலா? நானே பேசும்போது நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் படும். ஆனா அது உண்மை இல்லை. டாக்டர் ஆனந்த் எதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தான்?
நடந்த உண்மை எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியுங்கிற நம்பிக்கை. நாளைக்கு இந்த விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும். ஒருவேளை அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் என் தங்கச்சிய பார்த்து நீ இப்படிப்பட்டவதானேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னா என் தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகுறது? உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லி என்ன வற்புறுத்துறப்போ இதையெல்லாம் யோசனை பண்ணிதான் நான் தயங்கினேன். நடந்ததை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க, நடக்க போறதை பத்தி தான் நான் கவலைப்படுறேன். உங்களுக்கு உங்க தங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவு எனக்கு நீங்க முக்கியம். உங்களை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் போராடியே தீருவேன். உங்க தங்கையோட கற்புக்கு களங்கம் ஏற்பட்டு பார்த்தா அந்த கொலை நடந்ததுன்னு நீங்க கோர்ட்ல சொல்லியே தீரணும். மறுபடி சொல்றேன், நடந்த உண்மையை சொல்லி என்ன காப்பாத்த முயற்சி பண்ண கொலை செய்யப்பட்ட பாஸ்கர் ஒரு பிரபல மருந்து தயாரிப்பு கம்பெனிக்கு சொந்தக்காரர். அந்த கம்பெனி மருந்துகளை பிரபலப்படுத்த டாக்டர் ரமேஷோட உதவியை நாடினார். பெரிய டாக்டருங்கிற முறையில அவர் சிபாரிசு செஞ்சா மத்த டாக்டர்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற எண்ணத்துலதான் அப்படி செஞ்சார். ஆனா டாக்டர் ரமேஷ் அதுக்காக தனக்கு ஒரு பெரிய தொகையை தரும்படி பாஸ்கர்ட்ட கேட்டிருக்கார். பாஸ்கர் அதுக்கு சம்மதிச்சிருக்கார். அந்த பணம் தனக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டதும் போன்ல டாக்டர் ரமேஷ் பாஸ்கரை மிரட்டி இருக்கார். அதே கோபத்தோட நேரடியா பாஸ்கர் வீட்டுக்கும் போயிருக்கார். அவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பண தகராறு காரணமா பாஸ்கர ரமேஷ் கை துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கார். பாஸ்கர் வீட்டுக்கு ரமேஷ் ஆத்திரத்தோட போனதை தெளிவா நிரூபிக்கிறது கடைக்காரர் கண்ணனுடைய சாட்சியம். இவர் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியுதுங்க. அவர் எப்ப சந்திச்சீங்க? கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் நான் கடையில இருந்தேன். கார்ல வேகமா வந்தாரு. பாஸ்கர் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டாரு. நான் தான் வழி காமிச்சேன். That's all, Your Honor. இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாலே உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியாதுங்க. அவரை பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க. அப்போ அவர்தான் பாஸ்கர் வீட்டு விலாசம் கேட்டாருன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மறுநாள் பேப்பர்ல அவர் போட்டோ போட்டு கொலை நடந்த விவரம் வந்தது. அதை நான் பார்த்தேன்ங்களே. That's all, Your Honor. Your Honor, ரமேஷ் தான் பாஸ்கரை கொன்னார்னு நிரூபிக்க தெளிவான தடயங்கள் இங்கே ருஜுப்படுத்தப்பட்டன. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி, பாஸ்கர் உடலிலே இருந்த குண்டுகள், கொலை நடந்த இடத்திலே கிடந்த டாக்டர் ரமேஷோட சிகரெட் லைட்டர் முதலியன. பாஸ்கர் உடலை பரிசோதனை செய்த டாக்டர், கைரேகைகளை பரிசோதனை செய்த நிபுணர் ஆகியோரின் சாட்சியங்கள் சந்தேகமில்லாமல் டாக்டர் ரமேஷ் தான் இந்த கொலையை செய்தார் என்று திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. இந்த பயங்கரமான கொலையை செய்த டாக்டர் ரமேஷுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். டாக்டர் ரமேஷ், பிராசிக்யூஷன் தரப்புல உங்க பேர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ். இந்த கேஸை பொறுத்தவரையில நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ. வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சாதகமா ஒரு பாயிண்ட் கூட இல்லையே, என்ன செய்யறது? அவரை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்படி சொல்லிடாதீங்க சார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல சார். ஜானகி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கேஸ்ல நம்ம தரப்புல சாட்சியே இல்ல. அதனால பிராசிக்யூஷன் தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கொலை நடந்ததுக்காக சர்க்கார் தரப்புல சொல்லப்படுற காரணம் நிச்சயமா ஜோடிக்கப்பட்டதா தான் இருக்கணும். ஏனோ தெரியல, உன் புருஷன் இந்த கொலையை தான் செஞ்சதா ஒத்துக்கிறதோடு மட்டும் இல்லாம அந்த காரணத்தையும் ஒத்துக்கிறார். அங்கதான் நமக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார்? இந்த குற்றம் நடந்ததுக்கு நோக்கம் என்ன, இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அத வலுவான சாட்சியங்களை கொண்டு கோர்ட்ல நாம நிரூபிச்சுட்டா உன் புருஷனை காப்பாற்றிடலாம். ஏம்மா, இந்த கொலை நடந்ததுக்கு உண்மையான காரணம் என்ன, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கொலைக்கு காரணம் ஜானகி, என் தங்கைக்கு நேர்ந்த கொடுமை வெளியே தெரியவே கூடாது. நீ மறந்து கூட யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. அந்த சம்பவத்தை சொல்லி யாராவது என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். சோ காரணம் உனக்கு தெரியும்.
ரைட். அந்த காரணத்தை உன் புருஷன் மூலமாவோ அல்லது சம்பந்தப்பட்ட சாட்சி மூலமாவோ கோர்ட்ல சொல்ல வச்சா உன் புருஷனை காப்பாற்ற முடியும். அதர்வைஸ் பட்டு புடவை கட்டிட்டு காட்சி மாலை போட்டிருக்குது, நகை நட்டி எக்கச்சக்கமா போட்டிருக்கா, கையில பொட்டி வச்சிருக்கா. யாருமா நீ? ஏன் அழற? என் ஊரு மருத. ஓஹோ, மதுரையா? நான் மட்டும் இப்ப என்ன சொன்னேன்? சரி, ஏன் இங்க நின்னு அழற? நான் எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஊரை சுத்தி பார்க்கலாம்னு ஒரு பஸ்ல வந்தோம். சரி, நாங்க கடலை வாங்கி திங்கலாம்னு எல்லாரும் இறங்கினோம். கடலைய வாங்கிக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நான் கடலைய அங்கேயே உட்கார்ந்து உடைச்சு தின்னுட்டு கடலை எல்லாம் தீர்ந்த பிறகு திரும்பி பாக்குறேன், பத்த காணோம். இப்ப நான் அவங்களை எங்கேன்னு தேடுவேன், எப்படி ஊருக்கு போவேன்? நிறைய நகை எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. இன்னும் ஆகல? இன்னும் தான் ஆகல. உங்களுக்கு? ஆகல. இன்னும் ஆகல. இன்னும் தான் ஆகல. ஆஹா. அம்மா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறீங்களா? சிவசிவா சிவசிவா, இன்னைய பொழுது என் வீட்டுல தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் முதல் வண்டிக்கு மதுரைக்கு உன்னை ஏற்றி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். சம்மதமா? கல்யாணம் ஆகாதவங்களும் ஒரே வீட்டுல ஒண்ணா தங்கி இருந்தா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆகாத 2 பேர் தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமா இருக்கு. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். நீ கவலைப்படாத, வா வா. ஏங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? தேங்காய் வியாபாரம். தேங்காயா? நான் மட்டும் என்ன சொன்னேன்? தேங்கான்னு தான் சொன்னீங்க. ஆமா, மொத்தமா வியாபாரமா சில்லறை வியாபாரமா? சில்லறையிலயும் கொடுப்பேன், சமயம் கிடைச்சா மொத்தமாவும் கொடுப்பேன். உங்களை பார்த்தா தேங்காய் வியாபாரி மாதிரி தெரியலையே. அதுக்குன்னு தேங்காய் முடிகளை மாலையா கோத்து கழுத்துல போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்றியா? ஆமா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன? ஏங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் எப்படி? என்ன இன்னைக்கு ராத்திரி? இந்த சாப்பாடு ஹோட்டல்லையா இல்ல வீட்லயா? ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு விதியா? எவர் சில்வர் பாத்திரங்களை வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறேன். வீட்டுலதான் சமையல். எவர் சில்வர் பாத்திரத்திலேயே சமையலா? அப்ப மொத்த வியாபாரி தான். ஆமா, வாங்க போலாம். பொட்டியை நான் எடுத்துக்கிறேன். சரி, நீ எடுத்துட்டு வா. வா வா வா. ஏங்க, இந்த பக்கமா இருக்கு உங்க வீடு? இதுதான் என் வீடு. இதுவா? என்ன சொன்ன? உனக்கு பெரிய மாளிகை வேணுமா? உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்லயே திருடி இருப்பேன். புஷ்பா, அந்த பழனிக்கு போன இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? ஆமா. ஏங்க மொட்டை அடிக்கல? ஏன் நீதான் வீட்டையே மொட்டை அடிச்சிக்க? என்னங்க? நம்ம வீட்டு சாமான் எல்லாம் திருண்டது இவதான். இவரா? இவ யாரு? ஆமா, உனக்கு உரமெல்லாம் வேற சொல்லணுமா? நீ போய் உள்ள கம்பியை காய போடு போ. இவரா திருநாள? இப்பவே காய போடுறேன். இழுத்துறான் பட்டைய. ஐயா, எதுக்குங்க? நான் ஒண்ணுமே செய்யலன்னா. மாட்டிக்கிட்டாளா? நீ பிடிச்ச கேச நான் பிடிச்ச மேன். இவனை வச்சு இவ கேங்க நான் அரெஸ்ட் பண்ற பார். ஹாய், திருண்ண சாமான்லாம் எங்க? நான் ஒண்ணுமே தரல. எங்க வித்த? இந்த குப்பத்துல பாதி விலைக்கு வித்துட்டேன். என்ன பில்லு போட்டு முழு விலைக்கு வைக்க முடியும்? பாயிண்ட்ஸ்மேன் கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. நான் இரும்பு கம்பியோட வரேன். யார் நீங்க? நான் உங்க டாக்டர் ஆனந்த் இருக்காரா? உட்காருங்க, சொல்றேன்.